இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஃப் சுக்கா. இது கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும், 15 to 20 மினிட்ஸ் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு எம்மி ஸ்பூன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு 1/2 kg, 1/2 கிலோ எடுத்திருக்கேன் பீஃப். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பீஃப் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டுடலாம். இப்போது அந்த பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் அந்த பீஃப் வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, பீஃப் வேக வச்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில். இது இன்னும் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நான் போடலை. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.